ஸ்டடியிலே நாம் விசுவாசத்திலே அநேக வசனங்களை தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நம் ஆண்டவரிடத்திலே பிரியமாய் இருப்பதற்கு விசுவாசம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். எபிரேயர் 11:6 எபிரேயர் 6:11 வாசிக்கிறோம். நாம் வாக்குத்தத்தமான ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை எபிரேயர் 6:11 வாசிக்கிறோம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையும் பூரண நிச்சயம் உண்டாகும்படி யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள். இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்கிறோம்? விசுவாசத்தினாலே தான். அல்லேலூயா. இப்போ யாராவது உங்களுக்கு ஒருவேளை சுகம் வேண்டுமானால் அல்லது உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வேண்டுமானால், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், இது எல்லாவற்றையுமே நாம் எப்படி தான் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் விசுவாசத்தினாலே தான். அதனால் இந்த விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அவிசுவாசமானது நம்ம எதையுமே தேவனத்தில் பெறக்கூடாதபடி ஒரு தடையை உண்டாக்கி விடுகிறது. அவிசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய அற்புதம் நடைபெறாமல் போய்விடுகிறது. நாசரேத்து ஊரிலே ஆண்டவரை இயேசு அங்கே என்ன செய்யவில்லை, எந்த அற்புதத்தையும் அவரால் என்ன முடியலையா, செய்ய முடியாமல் போனதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த நாசரேத்து ஊரார் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அங்கே எந்த விதமான அற்புதமும் இயேசுவாலே செய்ய முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், வியாதி சுகமாகணும், பணத்தேவை சந்திக்கப்படணும், ஒரு இடம் விற்கணும், ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும், வீடு வாங்கணும், கட்டணும், நிறைய தேவைகளோடு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபம் சொல்கிறோம். ஜெப குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க சொல்லுகிறோம். நல்லது, ஜெபம் நல்லது தான். ஆனால் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் அந்த ஜெபம் வேஸ்டாக தான் போயிடும். மத்தேயு 21:22 படிங்க. மத்தேயு 21:22 என்ன சொல்லுகிறது என்றால், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, கவனிச்சீங்களா? மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அப்போ நீங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தோடு எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இந்த விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியிலே விசுவாசம்னா என்ன, அது எப்படி நமக்கு வருகிறது என்றும் அதை பற்றி விசுவாசத்தை பற்றி சொல்லப்பட்ட அநேக வசனங்கள், பலவிதமான விசுவாசங்கள். விசுவாசம்னா சில பேருக்கு அந்த விசுவாசம் என்பது எதையோ விசுவாசம் என்று சொல்வார்கள், விசுவாசம் இல்லாதவைகளை விசுவாசம் என்று அழைப்பார்கள். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன என்ற டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை பகுத்து நாம் படிக்கும்போது தான் நல்ல ஒரு புரிதல் நமக்கு உண்டாகும். தேவனை பிரியப்படுத்துகிற, ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிற ஒரு விசுவாசம் அது என்ன என்பதை குறித்து தான் நாம் படித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஸோ வேதத்தில் நிறைய விசுவாசங்களை பற்றி பார்த்தோம். ரட்சிக்கப்படணும்னா இந்த விசுவாசம் தேவை, சுகம் பெறணும்னா விசுவாசம் தேவை, அற்புதங்களை செய்யணும்னா விசுவாசம் தேவையாக இருக்கிறது, பரிசுத்த ஆவி பெறணும்னா விசுவாசம் தேவை, ஜெபத்துக்கு பதில் வரணும்னா விசுவாசம் தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு விசுவாச வாழ்க்கை தான். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:6 படிங்க.
2 கொரிந்தியர் 5:6 என்ன சொல்லுகிறது? நாம் தரிசித்து நடவாமல் என்ன செய்கிறோமா? விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நம்ம எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து தான் நடக்கிறோம். அல்லேலூயா. கடந்த நம்ம வேத பாட வகுப்பிலே நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்குதா? பல வகையான விசுவாசங்களை பற்றி பார்த்தோம். சிலருடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? பல வகையான விசுவாசத்திலே ஒன்று இயற்கையான எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற ஒரு விசுவாசம். அது என்ன? அது அறிவுபூர்வமான விசுவாசம், சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த், 5 புலன்களை சார்ந்த ஒரு விசுவாசம். நம்ம பார்க்குறத விசுவாசிக்கிறேன், நம்ம பார்க்குறத, காண்கிறதை, அல்லது கேட்கிறதை, உணர்கிறதை நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் இயற்கையான ஒரு விசுவாசம். ஆனால் வேதாகம விசுவாசம் என்னால் என்ன? வசனத்தை சார்ந்ததான விசுவாசம். இதை குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வரம், அது என்ன என்று பார்த்தோம். அப்புறம் கனியாகிய விசுவாசம். எல்லாம் நோட் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களா? பைபிள் ஸ்டடியில் வந்தால் இதெல்லாம் எழுதி வச்சாதான் உங்களுக்கு மறக்காது. இல்லைன்னா இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு டாபிக் போயிடுவோம், அப்புறம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். இப்போ கனியாகிய விசுவாசம் என்ன? கனியாகிய விசுவாசம் அதாவது நம்முடைய கேரக்டர், குணம், நம்முடைய உண்மையான ஒரு தன்மை, உண்மைத்தன்மையை எப்போ வருது? ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது ஒருவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்திருந்தாலும் அவர் ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனாக மாறுறாரா இல்லையா? ஸோ நம்முடைய குணம், சுபாவத்திலே ஒரு மாற்றம் வருகிறது, கேரக்டரில் ஒரு மாற்றம் வருது ரட்சிக்கப்படும் போது இல்லையா? அதுதான் நம்ம அதை கனியாகிய விசுவாசம். கலாத்தியில் நான் வாசித்தேன் இல்லையா? அதில் என்னென்ன ஆவியின் கனியோ? அன்பு, சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடங்கு, இதெல்லாம் வருது. அப்போ அந்த விசுவாசம் என்று அங்கே வர்றது கனியை குறிக்கிறது, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். சரிங்களா? அப்போ வரமாகிய விசுவாசம் நம்ம வாசித்தோம். 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்க பார்க்கலாத. 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரம், அதில் 9 வரங்களை நாம் அங்கே வாசிக்கிறோம் இல்லையா? 9 வரங்களிலே ஒரு வரம் அங்கு விசுவாச வரமாக வருகிறது. வேறொருவனுக்கு அந்த 9ஆம் வசனம் 12:9 இல்லையா? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அந்த ஆவி குணமாக்கும் வரங்களும் என்று வாசிக்கிறோம். அப்பங்க குணமாக்கும் வரங்கள், அப்புறம் விசுவாச வரம், அப்புறம் என்ன? அறிவை ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் 8ஆம் வசனத்திலே. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம் 10ஆம் வசனத்திலே. அற்புதம் செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை என்ன செய்யணுமா? பகுத்தறிதல், ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வியாக்கியானம் பண்ணுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் வரங்கள். இது எப்ப வருது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும்போது, ஒருவர் ஆவியில நிரம்பும் போது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் நமக்கு வரங்களை தருகிறார். 9 வரங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன 9 வரங்கள்னா, 3 வெளிப்பாட்டு வரங்கள் வருது, 3 பேசும் வரங்கள் வருகிறது, 3 வல்லமை வரங்கள் வருகிறது. புரியுதுங்களா? இதில் கூட நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். என்னென்ன 3 வெளிப்பாட்டு வரங்கள், 3 பேசும் வரங்கள் என்ன? அதை நீங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற காரியம், இதெல்லாம் என்னதுன்னா வெளிப்பாட்டு வரங்களாக இருக்கிறது. சரிங்களா? பேசு வரங்கள்னா என்ன? அந்நிய பாஷை பேசுதல், அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணுதல், தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது 3 பேசும் வரங்களாக இருக்கிறது.
சரிங்களா? வல்லமை வரங்கள்னா என்ன? 3 வரங்கள் வருகிறது. குணமாக்கும் வரம், குணமாக்கும் வரங்களும் அற்புதங்களை அற்புதம் செய்யும் சக்தி. ஸோ அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு வரம். அப்போ இன்னொரு வரம் பவர் கிஃப்ட்ஸு. அது என்னன்னா விசுவாசம். ஸோ அந்த 3 காரியங்கள் வல்லமை வரங்களாக இருக்கிறது. கடுகள விசுவாசம் இருந்தால் கூட என்ன பண்ண முடியுமா? மலைகளையே நீ பெயர்க்க முடியும்னு சொன்னார் இல்லையா? ஸோ வல்லமை வரங்கள் 3. அப்போ இந்த வரங்களிலே ஒன்று இந்த பவர் கிஃப்ட்ஸ் தான். எது? விசுவாசம் என்கிற வரம். ஆனால் இது வேற. நாம் படிக்கிற விசுவாசம் என்னன்னா வசனத்தை சார்ந்ததான விசுவாசம். விசுவாசம் எப்படி வரும் என்று பார்த்தேன் இல்லையா? எப்படி ஒருத்தர் விசுவாசம் வரும்? விசுவாசம் வரும். விசுவாசம் வருது. எப்படி வருது? ரோமர் 10:17 நீங்கள் படிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி என்று சொல்லும்போது இந்த இடத்துல வசனத்தை கேட்கிறதுனாலே விசுவாசம் வரும். வரும். புரியுதுங்களா? அதாவது வருது. எப்படி வருது? எப்படி உருவாகுது? எப்படி வருதுன்னா வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, வசனத்தை தியானிப்பதினாலே, கேட்பதினாலே, வசனத்தின் மூலமாகத்தான் இந்த விசுவாசம் வருது. விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தினாலே வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வசனத்தை என்ன பண்றாங்க? கவனிக்க மாட்டேன்றாங்க. வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல், வசனத்தையே அவங்க கேட்காமல், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல், வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல், வெறுமனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா தேவன் எதையாவது நமக்கு செய்வாரு அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி தேவன் எதாவது நமக்கு செய்வார் என்று உட்கார்ந்து இருப்பதுக்கு பேரு விசுவாசமாக. எப்பயாவது என்ன ஆண்டவர் என்னை குணமாக்குவாரு, எப்பயாவது ஆண்டவர் எனக்கு தருவாரு, ஒரு நாளைக்கு எனக்கு செய்வாரு, இதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் எனக்குன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு என்ன பண்ணுவார்? செய்வார். ஆண்டவர் மனம் மாறி நமக்கு எதனா என்ன பண்ணுவார்? தருவார். நம்ம ஆண்டவர் விடாப்படியாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அந்த மாதிரி அல்ல, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளணும். அல்லையில சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக் சங்கீதம் 107 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி குணமாக்குறார்? நல்லா பார்த்தீங்களா? அவர் தமது வசனத்தை அனுப்புறாராம் பாருங்க. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குறார். எப்படி? வசனத்தின் மூலமாய், அவர் வார்த்தையின் மூலமாய் எல்லாவற்றையும் தேவன் செய்கிறார் இல்லையா? எப்படி உலகத்தை உண்டாக்குனார்? உலகத்தை எப்படி உண்டாக்குனார்? கடவுள் வார்த்தையினால் உண்டாக்குனார். வார்த்தையினால் தான் உலகத்தை அவர் உண்டாக்குனார். இங்க என்ன வாசிக்கிறோம்? வசனத்தை அனுப்பி அவர் என்ன செய்யறாராம்? குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்யறார்? தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அவர் வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. எபிரேயர் 4:12 நீங்க வாசித்தா அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. வாசிங்க பார்க்கலாம். அத எபிரேயர் 4. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும்
கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை அதனுடைய யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவ ஆமென். ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஆமென். அந்த வார்த்தையின் வல்லமை உங்க நோயை குணமாக்கும், உங்களுக்கு விடுதலையை உண்டாக்கிடும், உங்களுக்கு அற்புதத்தை செய்யும், உங்க தேவையெல்லாம் சந்திக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அந்த வல்லமை என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுக்கு வல்லமையை கொடுக்குது? வல்லமை கொடுக்குதா? சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு பலம் கிடைக்குதா? வல்லமை கிடைக்குதா? எதுக்கு கிடைக்குது? நம்முடைய சரீரத்துக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். காலையில் நீங்கள் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடாம இப்போ வந்து உட்கார்ந்துருந்தா எப்படி இருப்பீங்க? நீங்கள் ரொம்ப ரொம்ப சோர்ந்து, சில பேர் கீழே விழுந்தா கூட விழுந்துடுவீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும், சரீரமே ரொம்ப துவண்டு போயிடும். சாப்பாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது சரீரத்துக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற நிஜமான மனிதன், அந்த உள்ளான மனிதனுக்கு எது உணவாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை. உள்ளான மனுஷனை பட்டினி போட்டீங்கன்னு வச்சிங்களேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலமே இருக்காது. ஆவிக்குரிய ஜீவியமே ரொம்ப பலவீனமாக போயிடும். அதனால தான் டெய்லி என்ன பண்ணணும்? நீங்கள் வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையை பேச வேண்டும், வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும், வார்த்தையை சிந்திக்க வேண்டும். என்னென்ன சொன்ன சொல்லுங்க. ஒன்று முதல் என்னது? வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும். வார்த்தையை என்ன செய்யணும்? நீங்கள் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். எதையோ யோசிக்கிறீங்க இல்லையா? நீங்கள் என்னத்தை யோசிச்சுக்கிறீங்க? நிறைய பேருங்க வந்து உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, உட்காந்துன்னு தான் இருப்பீங்க. ஆனால் யோசனை எங்கெங்கோ போயின்னு இருக்கும் இல்லையா? பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப வசனத்தை ரொம்ப அருமையாக கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே உள்ளே போயிருக்காது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக உட்காந்துன்னு பயபக்தியாக இருப்பீங்க. அப்பா அந்த அம்மா என்ன பயபக்தியாக இருக்குது, கண்ணை மூடிக்கின்னு கேட்குது அப்படின்னா அது யோசிச்சுன்னு இருக்கும், எதனா யோசிச்சுன்னு இருக்கும். இல்லை ஆட்டையோ மாட்டையோ இல்லை வந்து சாப்பாட்டையோ இல்லை ஊர் கதை எதையாவது ஒரு காரியம், ஒரு கடைக்கு போனோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எதனா யோசிச்சுனே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எல்லாம் வேஸ்ட். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை என்ன பண்ணு? சாய். நிறைய பேர் செவி என்ன பண்ணாங்க? யாருன்னா குறை சொல்றதுக்கு சாய்ச்சிடுறாங்க. ஊத்து, எவ்வளோ ஊத்துறியோ ஊத்து. அவங்க என்ன பண்றாங்க? எல்லா குப்பையும் ஊத்திட்டு போயிடுறாங்க. நீ எதுக்கு வசனத்தை செவியை சாய்க்கணும்? என் வசனத்துக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இல்லையா? எங்க இருக்கு? வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமொழிகள் இருக்கு. எடுத்தவங்க வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள். என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. என்ன அர்த்தம்? கவனின்னா என்ன? கவனிக்கணும். எதையோ நம்ம கவனிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, என் வார்த்தை கவனி, உனக்கு பயம்லாம் ஓடிடும் இல்லையா? பயம், பிரச்சனை எல்லாமே போயிடும். ஆண்டவர் வார்த்தை கவனிக்க கவனிக்க ஒரு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும் இல்லையா? ஒரு மனுஷன் என்ன பண்ண? லீஸ்திரால் ஒரு சப்பானி ஆண்டவர் வார்த்தை கவனித்து கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த சப்பானி பிறந்ததுலேருந்தே சப்பானி, குழந்தைய பிறக்கும் போதே கால் ஊனமாக பிறந்த குழந்தை, 40 வயசுக்கு மேலே ஆயிட்டான். ஒரு நாளும் நடந்ததில்லை. தூக்காந்து தான் உட்கார வைப்பாங்க.
ஆனால் அவன் ஒரு நாள் பவுல் பேசுகிற வார்த்தை, ஆண்டவர் வார்த்தை கவனமாக கேட்டான் பாருங்க, அன்னைக்கு சுகமாயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை எவ்வளோ முக்கியம் பெரியமானவர்களே, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால இந்த வசனம் விசுவாசம் எப்படி வருதுன்னா வார்த்தையிலிருந்து தான் வருது. டெய்லி சில வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ண, வசனத்தை விசுவாசம் வரணும்னா வாய் கொண்டு நீங்கள் பேசணும் பாருங்க. வாயில் என்ன செய்யணும்? பேசணும். நீதிமொழிகளில் பாருங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் ஜீவனும், அவர்கள் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. உடலுக்கெல்லாம் என்னத்தை கொடுக்குதுங்க? ஆரோக்கியம். ஆரோக்கியம். யாருக்கு ஆரோக்கியம்? யாருக்கு ஆரோக்கியம்? வார்த்தையை கவனிக்கணும். வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும்னா என்ன? ஒரு கம்மல் ஒன்று காணாம போயிடுச்சு, வீட்டில் எங்கேயும் தொலைஞ்சிருச்சு, ஒரு மூக்குத்தி விழுந்துருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ அப்பா எப்படி தேடுவோம்? அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது. குப்பையில் போய் குப்பையெல்லாம் நம்ம கேறுவோம், குப்பையெல்லாம் கிளறி பார்ப்போம், எல்லாம் எங்கே போட்டோம் ஏதா போட்டோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாய் நம்ம முயற்சி செய்கிறோம். அதுபோல யாரெல்லாம் வார்த்தையை தீவிரமாய் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியமா, சுகமா, சமாதானமா, செழிப்பா, பிரச்சனையிலிருந்து விடுதலையா? அதற்கான வார்த்தைகளை தேடி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அவங்க உடலுக்கெல்லாம் என்னத்தை கொடுக்குதான்? ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா. வார்த்தையில் அவ்வளோ இருக்குது பாருங்க பெரியமானவர்களே. அப்புறம் என்னவா? ஆகவேதான் என்ன பண்ண, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை என்ன பண்ணு? காத்துக்கொள். காத்துக்கொள். அதினிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். 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 ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த இருதயத்துக்குள்ளே, இருதயம்னா என்னது? இருதயம்னா உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதன், ஆவி மனிதன், அவன் தான் நிஜமான மனிதன். அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே இந்த வார்த்தை போய் பதியணும். உள்ள போய் அந்த மனிதனுக்குள்ளே அப்படியே ஆழமா இருக்கணும்னா, தங்கணும்னா, அப்போ அதை பற்றி நம்ம சிந்திக்கிறதும் யோசிக்கிறதும் பேசுறதும் ரொம்ப முக்கியம் பாருங்க. நாளெல்லாம் உங்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற முடியாது பாருங்க. யார் ஜெபம் பண்ணாலும் பலன் இல்லாமல் போயிடும். உங்கள் பிரச்சனையே பேசக்கூடாது. யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்க? பிரச்சனை இல்லாத கை தூக்குங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை, பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உலகத்திலே பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அதனால பிரச்சனையே எனக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், தேவைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் இதெல்லாம் நமக்கு வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். விலக மாட்டேன்னு சொல்றாரு. உன்னை கைவிடுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகிட மாட்டார், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் டெய்லி அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க? இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறீங்க. சுகம் வேண்டும் அப்படின்னா உங்கள் வார்த்தை தினதோறும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து என் நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாக இருக்கிறேன் என்று சொல்ல 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 பாருங்க, உங்கள் அறிக்கை அப்படியே நடக்கும். நீ சொன்னபடியே ஆகும் சொல்றார் ஆண்டவர். அல்லே சொல்லுங்க. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும்.
இருதயத்தில் அவிசுவாசம் இருந்தால் அவிசுவாசமான வார்த்தையை தான் நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறத வச்சு நீங்கள் விசுவாசம் இருக்கிறீங்களா இல்லை அவிசுவாசம் இருக்கிறீங்களா, உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். வார்த்தை காட்டி கொடுத்துரும். ஒரு ஆளுக்குள்ள பயம் இருந்தால் அவன் என்ன வார்த்தை பேசுவார்? பயப்படுற வார்த்தையை தான் பேசுவார். ஒரு ஆளுக்குள்ளே அவர் பிரச்சனையை யோசிச்சுட்டு தான் அந்த பிரச்சனையான காரியங்களை தான் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு ஆளுக்குள்ள ஒரு பகை உணர்வு இருந்தால், கசப்பு உணர்வு இருந்தால் அவர் அந்த வார்த்தையில தான் பேசுவார். அல்லேலூயா. ஸோ நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஜீவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே பல மக்களுடைய விசுவாசம் ஆண்டவர் பாராட்டினார். பார்த்தீங்களா, கொர்நேலி விசுவாசம் சொன்னீங்க இல்லையா, 100க்கு அதிபதியின் விசுவாசம். 100க்கு அதிபதியின் விசுவாசம் பெரிய விசுவாசமாக இருந்தது. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை. ஆண்டவர் அது என்ன பண்ணாரு? அதை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலருக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே அப்படின்னு சொன்னார். பேதுருவினுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது? அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னார். அவன் என்ன பண்ணான்? காற்றிலையும் கடலையும் பார்த்து பயந்து அமிழ்ந்து விட்டான். ஆனால் கொஞ்ச நேரம் நடந்தான், ஆண்டவரை பார்த்து நடந்து வந்தான். ஆனால் கொஞ்ச நேரம் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனை பார்த்து, அற்ப விசுவாசம், அற்ப விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் பயப்பட்டான்னு கேட்டார். தோமாவின் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தோமா அவர் கண்டு விசுவாசிக்கிறவராக இருந்தார். என்னை இயேசுவை பார்க்கணும், அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு நான் நம்ப மாட்டேன், அவரை பார்த்தால் ஒழிய என்னுடைய விரலை, என்னுடைய கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆண்டவர் அவனை பற்றி பாராட்டினாரா? அவனை பார்த்து என்ன சொன்னார்? தோமாவே, நீ என்னை, ஆண்டவர் காட்சி அளிக்கிறாரு. தோமா என்ன பண்ண? ஆண்டவர் பார்க்குறான், ஆண்டவரே என் தேவன் கூப்பிடுறான். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே தான் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாக இருந்தார். அப்போ தோமாவின் விசுவாசம் அல்ல, ஆபிரகாமின் விசுவாசம். அதையிலே சொல்லுங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து 17 படிக்கிறேன் இல்லையா, தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாக மாறினாராம். அந்த வேத பகுதி நம்ம ஏற்கனவே படித்தோம். அவர் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய தன்னுடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை யோசிக்கவே இல்லை. பாருங்க, எதைத்தான் அவர் யோசித்தார்? எதை தான் பார்த்தாரு? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தான் பார்த்தார். அல்லேலூயா. ஸோ செத்து போன காரியத்தை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனைகளை நீங்க யோசித்து கொண்டு இருக்காதீங்க. ஆண்டவர் வார்த்தையை யோசனை பண்ணுங்க. எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்? சொல்ற சத்தியங்கள்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். இல்லைன்னா நீங்க எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் வார்த்தை இல்லாத ஒரு ஜெபம் அங்கே வேலை செய்யாது. பாருங்க, அது நிறைய பேருக்கு வேதம்னா பிடிக்காது, வார்த்தைன்னா பிடிக்காது. வெறும் நம்ம ஜெபிச்சுட்டா காரியம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, நீதிமொழிகள்லையே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:9 என்ன வாசிக்கிறோம்? 28:9 வேதத்தை கேளாதபடி, வேதத்தை கேளாதபடி, கவனிங்க, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய, தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஜெபம் எப்படிப்பட்டதான்? அருவருப்பானது. அருவருப்பானது. யாருடைய ஜெபம் அருவருப்பானதுமா? வேதத்தை கேட்க மாட்டாங்க. பாருங்க, வேதத்தை கேட்காமையே ஜெபம் மட்டும் பண்ணா அந்த ஜெபம் அருவருப்பானதுன்றார் ஆண்டவர். புரியுதா உங்களுக்கு? வேதத்தை கேட்கறதுலன்னா 2 அர்த்தம் இருக்குது. வசனத்தை கேட்கணும்னா மனசே வராது, கேட்க மாட்டாங்க, வீட்டிலே தான் இருப்பாங்க.
ஆனால் நான் ஜெபம் மட்டும் பண்ணுறேன்னுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதுவும் வேதத்தை கேளாமல் போகிறவங்க தான். அவங்க என்ன சொன்னாலும் சரி, வார்த்தையை அசட்டை பண்ணுவார்கள். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஜெபம் அருவருப்பானது. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 15:7 என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன ஜெபத்தில் கேட்டாலும் அது உங்களுக்கு நடக்கணும்னா நீங்கள் என்னிலே இருக்கணும், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கணும். இல்லையா? சொல்லுங்க. ஸோ இது மிக முக்கியமானது பாருங்க. ஆகவே இவ்வளோ விசுவாசத்தை பற்றி நிறைய ஒவ்வொன்றா படிச்சுட்டு வரோம். இன்றைக்கு நம்ம இன்னொன்று படிக்க போகிறோம். பாருங்க இன்னொரு காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த கூட்டத்தில் போகலாம். ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்கள. ரோமர் 10:9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 11:24. மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அதில் 23 கூட படிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருதயத்திலே விசுவாசிக்க சொல்றார். எதுல? இருதயத்திலே விசுவாசிக்க சொல்லுகிறார். அப்ப இருதயத்திலே விசுவாசிக்கிறதுன்னு என்ன? இருதயத்திலே விசுவாசித்தால் தான் உனக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஆமென். தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. 23 வாசித்தோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லுங்க. எல்லாம் இருதயத்திலே. அப்ப இருதயபூர்வமான விசுவாசத்தை பற்றி வேதம் சொல்லு. யாருடைய விசுவாசம் அங்க வேலை செய்துன்னா இருதயத்திலே விசுவாசிக்கணும். பைபிள் இருதயபூர்வமான விசுவாசம் என்றால் என்ன? இருதயத்திலே விசுவாசிப்பது என்றால் என்ன? வேதம் சொல்கிற இருதயம் என்றால் என்ன? இருதயம் என்றால் உள்ளான மனிதனை குறிக்கிறது. இருதயம் என்றால் உள்ளான மனுஷனை குறிக்கிறது. ஒரு நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த இரத்தத்தை உடல் முழுதும் பாய்ச்சுகிற ஒரு பம்பு இல்லையா? லப்டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னம்மா தெரியாதா?
ஐயோ தெய்வமே, இருதயம் தானே, இதயம், இதயம்னு சொல்கிறோம், இருதயம் எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த இதயம், இருதயம், ஹார்ட்டு, உங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் போல, ஹார்ட். அந்த ஹார்ட்டு என்று சொல்லுகிற இது சரீர பிரகாரம் ஒரு தசையான உள்ள மார்பு அறைக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பம்பு. ஆனால் இங்கே வேதம் சொல்கிற இருதயம் என்றால் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ளான மனிதன், உள்ளான மனிதன், உள்ளான மனிதனை குறித்து வேதம் நிறைய சொல்லுது பாருங்க. கொரிந்தியர்ல கூட நீங்க வாசித்து பாருங்க. கொரிந்தியர் இந்த உள்ளான மனிதன் புறம்பான மனிதனை குறித்து 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. உள்ளான மனுஷன், புறம்பான மனிதன். இதுதான் இந்த உள்ளான மனிதனிலே விசுவாசிக்க சொல்றார் ஆண்டவர். ஆனபடியினாலே 16 நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. கவனிங்க, இருபத்தி 6ஆம் வசனம் ஆதியாகமம் வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும், கவனிங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். கவனிங்க, இங்க தேவன் என்ன சொல்றாரு? நமது சாயலின்படி, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை, ஆதியாகமத்திலே முதல் மனிதனை உண்டாக்கும் போது கடவுள் சொல்றார், அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நாம் உண்டாக்கப்பட்டது. அவருடைய சாயல் என்ன, அவருடைய ரூபம் என்ன, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லையா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறது போலவே நம்மையும் அவருடைய சாயலின்படியே, அவருடைய ரூபத்தின்படியே நம்ம என்ன பண்ணுகிறாருங்க? உண்டாக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு இருக்கிறோம், நம்ம ஆவி மனிதனாக இருக்கிறோம். தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட ஆவி மனிதனாகி நாம் நம்முடைய ஒரு சரீரத்துக்குள்ளே வாழ்கிறோம். மனிதன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, சரீரத்திலே வாழ்கிறான். இந்த சரீரத்தை குறித்து வீடு என்று வேதம் கூறுகிறது. புரியுதுங்களா? வீடு, போர்வை என்று அநேக வசனங்கள் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கொரிந்தியர்ல கூட அதே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பூமிக்குரிய கூடாரமாகிய 5ஆம் அதிகாரத்தில் நம்முடைய வீடு அழிந்தது போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு. அது என்னது பூமிக்குரிய கூடாரம்? இந்த பூமியிலே நீங்க வாழணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வீடு வேணும். அந்த வீடுனா இந்த நம்ம கையில் கட்டிக்கிறோமே வீடு, ஓட்டு வீடு, தளம் போட்ட வீடு, அதல்ல, இந்த சரீரமாகிய வீடு.
அதை சொல்றாரு. பூமிக்குரிய கூடாரம், இந்த சரீரமாகிய வீடு நமக்கு இந்த பூமியில வாழ்வதற்காக தேவன் கொடுத்துக்கிறார். புரியுதுங்களா? ஏனெனில் இதை இந்த வீடுன்றாரா இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். 7ஆம் வசனம் படிங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில், தெளிவா சொல்றாரு பாருங்க, இந்த தேகத்தில் குடியிருக்கையில். எங்க குடியிருக்கிறீங்க? எங்க குடியிருக்கிறீங்க? நெமிலி ஜெயில குடியிருக்கிறோன்றோம். எங்க குடியிருக்கிறீங்க? எங்க வீட்டில் குடியிருக்கிறோம். ஆனால் இங்கே பைபிள் இந்த தேகத்தில் குடியிருக்கிறோம். எங்க குடியிருக்கிறீங்க? தேகம்னா என்னது? சரீரம். நல்லா கவனிங்க. நீங்க எங்க குடியிருக்கிறீங்க? நீங்க உங்க தேகத்தில் குடியிருக்கிறீங்க. நான் என் தேகத்தில் குடியிருக்கிறேன். சரிங்களா? அப்ப இந்த தேகம், இந்த சரீரமானது ஒரு அழியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் 16 பட்சம் ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 4ஆம் அதிகாரம் 16 படிச்சீங்கல்ல முதல்ல. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது, புறம்பான மனுஷன் அதுனா என்னது? சரீரம். எங்கள் புறம்பான மனிதன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனிதன் என்றால் இந்த சரீரத்தை போல் சொல்றார். இந்த புறம்பான மனிதனானது நாளுக்கு நாள் என்ன ஆகுதுங்க? அது பலவீனமாடு அழிந்து கொண்டே முதுமை அடைகிறது. ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன ஆகுது? புதிதாக்கப்படுகிறது. அல்ல சொல்லுங்க. அப்ப உள்ளான மனிதன் நிஜமான மனிதன், ஆவி மனிதன். அல்லேலூயா. தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட ஒரு மனிதன். இதுக்கு 60, 70, 80 வயசுக்கு அப்புறம் இது என்ன செய்யுது? மண்ணுக்கு போயிடும். மண்ணுக்கு மண்ணாய் போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த நிஜமான மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடியதான் இருக்கிறது. நித்தியத்தை சுதந்திரிக்கும். நீங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனாலே, பாவம் கழுவப்பட்டதினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய் சேருவோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இயேசுவை நிராகரிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படுகிற இந்த பாவ மன்னிப்பின் சுத்திகரிப்பையும் ரட்சிப்பையும் பெற வேண்டாமல் என்று தடுத்து போடுகிறவர்கள், தள்ளி போடுகிறவர்கள் மரித்து போனால் அவங்க எங்கே போய் சேர்றாங்க? பாதாளத்துக்குள்ளே போகிறார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நித்திய அழிவுக்குள்ளே போயிடுவாங்க. அதனால இங்கே சொல்ல, நாம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். 7ஆம் வசனம். 8ஆம் வசனம், நாம் தைரியமாகவே இருந்து அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால நம்ம சரீரத்திலே இருக்கும் காலத்திலே நம்முடைய கிரியைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் ஆசைப்பட்டாலும் பூமியிலே நம்ம எந்த செயலும் செய்யவே முடியாது. நம்முடைய நாட்கள் மிகவும் சொற்பமான நாட்கள், குறைந்த நாட்கள் தான். 100 வயசு வந்தால் கூட அது வேகமாக ஓடுது. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆகவே சரீரத்திலே வாழ்கிற காலத்திலே இந்த சரீரமும் ஆவியும் உள்ளான மனிதன் ஒன்றா இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம உலாகுறோம், அசைகிறோம், பேசுகிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். ஆனால் பிரிந்து விட்டால் நாம் ஆவி மனிதன் எங்கே போயிடுவான்? ரட்சிக்கப்பட்டு தான் பரலோகம் போயிடுவான். அதனாலே வாழணும். அல்லேலூயா. இன்னும் இந்த சரீரத்தை குறித்து, உள்ளான மனிதனை குறித்து, ஆவி மனிதனை குறித்து கொஞ்சம் தெளிவா ஒரு வசனம் பாருங்க சொல்லுது. 1 பேதுருவிலே 1 பேதுரு எடுங்க. இந்த உள்ளான மனிதன்னா என்ன என்று தெளிவாய் அங்கே நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் படிங்க.
ஒன்று பேதுரு அழியாத அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் ஆவியாகிய இருதயம். சொல்லுங்க, என்னங்க இருதயம்னா? ஆவியாகிய இருதயம். அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிறதுனா என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க பதில. ஆவியாகிய இருதயம். இந்த வசனம் என்ன படித்தோம்? ஆவியாக இருதயம் என்னன்னா, உங்க ஆவியிலே விசுவாசித்தால், அல்லேலூயா, உங்கள் மூளையிலே விசுவாசிக்கிற விசுவாசம் அல்ல, உங்கள் ஆவியிலே நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் அற்புதங்களை நாம் பெற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு நேரம் போயிடுது. ஆவியில விசுவாசிக்கிறதுனா என்ன அப்படி என்பதை குறித்து அடுத்த கூட்டத்திலேயே நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு யாருக்காவது ஜெபம் வேண்டுமானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அநேக கரங்களை நான் பார்க்கிறேன். இந்த ஜெபம் உங்களுக்காக நான் பண்ண போகிற ஜெபம், சுகவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபம் பண்ணும்போதே நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், கொடுத்து விட்டார் என்று உங்கள் ஆவியிலே விசுவாசிங்க, உங்கள் இருதயத்திலே விசுவாசிங்க. அல்லேலூயா. அதாவது சரீர பிரகாரமாக நீங்கள் விசுவாசிக்கிற சொல்லி ஆண்டவர் சொல்லலை. உங்கள் ஆவியிலே, உங்கள் உணர்வுகளுக்கு அப்பால் நீங்கள் என்ன பார்க்கிறீர்களோ அதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கிற ஒரு விசுவாசம், இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிற விசுவாசம், உள்ளான மனிதனிலே ஏற்றுக்கொள்கிற அந்த விசுவாசம் அற்புதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் தொடுங்கப்பா. என்னென்ன தேவையோடு இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறீர். ஒரு அதிசயம் இயேசுவின் நாமத்திலே அவளுக்கு இப்பொழுது உண்டாகட்டும். வியாதிகள் மறைந்து போவதாக, பலவீனம் மறைந்து போவதாக. ஆண்டவரே தேவைகள் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கப்படுவதாக. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்திலே இவளுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே உம்முடைய கரத்திலே இவளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வந்த வண்ணமாக அல்ல, ஒரு விடுதலையோடு போக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற இவர்களை விடுதலை உண்டாகும்படியாக கட்டளை எடுக்கிறேன், விடுவிக்கிறேன் அப்பா இயேசுவின் நாமத்திலே. எல்லா கட்டுகளும் உடைவதாக. கர்த்தருடைய அற்புதம் இவளுக்கு உண்டாகட்டும். அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிற அந்த சகோதரர் ஸ்ரீதருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அந்த காய்ச்சலை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். எடுக்கிறோம். சுகம் உண்டாகட்டும் அந்த மகனுக்கு. அந்த சகோதரனை தொடுங்கப்பா, அற்புதத்தை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே விடுதலையை கூறுகிறோம், அற்புதத்தை கூறுகிறோம், சுகத்தை நாங்கள் கட்டளையிடுகிறோம் அந்த மகனுக்கு. கர்த்தருடைய வல்லமை இறங்கினதுக்காய், கொடுத்த விடுதலைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் அவளை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. நாளைக்கு உபவாச கூட்டம் உண்டு. ஜெப குறிப்புகளை கொண்டு வாருங்கள். உங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம்.